ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கடற்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் டெட்பர்ஃப் விமானத்துல லாயல் விங்மேன் அப்படிங்கிற அட்டானமஸ் யுஏவிக்களை இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. HAL நிறுவனம் இந்திய விமானப்படைக்காக காம்பேட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படிங்கிற கேட்ஸ் ப்ராஜெக்ட டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கேட்ஸ் ப்ராஜெக்டுக்காக தான் HAL கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற லாயல் விங்மேன் ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்களை டெட்பர்ஃப் விமானத்தோடு இணைத்து பயன்படுத்த இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, இந்த கேட் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் பல்வேறு விதமான சிஸ்டங்கள் என்ன, அந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. HAL நிறுவனம் இந்திய விமானப்படைக்காக காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படிங்கிற கேட்ஸ் ப்ராஜெக்ட டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேட்ஸ் ப்ராஜெக்டுக்காக கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற லாயல் விங்மேன் ட்ரோன் டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த லாயல் விங்மேன் ட்ரோன்களை தேஜஸ் விமானங்களோடு இணைத்து பயன்படுத்த இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படையும் HAL நிறுவனத்தால் டெவலப் செய்யப்பட்டு வரும் லாயல் விங்மேன் ட்ரோன்களை டெட்பர்ஃப் விமானத்தை பயன்படுத்தி இயக்க திட்டமிட்டிருக்காங்க. இது தொடர்பா இந்திய கடற்படையை சேர்ந்த சில முக்கியமான அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல மனிதர்களால் இயக்கப்படும் விமானங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய லாயல் விங்மேன் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த லாயல் விங்மேன் ட்ரோன் தொழில்நுட்பத்தை அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற பல நாடுகள் டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படிங்கிற கேட்ஸ் ப்ராஜெக்டை கையில் எடுத்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் அடைஞ்சிருக்காங்க. இந்திய விமானப்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் கேட்ஸ் ப்ராஜெக்ட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், DRDO மற்றும் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரி, நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற தனியார் நிறுவனமும் இணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 2024 வருடத்திலிருந்து 2025 வருடத்துக்குள் லான்ச் செய்யப்பட உள்ளது. இந்த கேட்ஸ் ப்ராஜெக்ட்ல 4 விதமான ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியா டெவலப் செய்து வரும் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு LCA தேஜஸ் விமானத்துல 4 விதமான ட்ரோன்கள் இணைக்கப்படும். இந்த 4 விதமான ட்ரோன்களையும் LCA தேஜஸ் விமானத்தை ஒரு மதர்ஷிப் போல பயன்படுத்தி ஒரு விமானி கட்டுப்படுத்துவார். அதாவது மதர்ஷிப்பா பயன்படுத்தப்படும் தேஜஸ் விமானம் எதிரியின் எல்லையில் இருந்து நீண்ட தூரத்தில் இருந்து கொண்டு இந்த 4 விதமான ட்ரோன்களை எதிரியின் எல்லைக்குள் அனுப்பி தாக்குதல் நடத்த முடியும். அதுல மிகவும் முக்கியமான ஒரு ட்ரோன் கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற லாயல் விங்மேன் ட்ரோன். கேட் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் கேட்ஸ் வாரியர் லாயல் விங்மேன் ட்ரோன் ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன். இந்த ட்ரோன்கள்னால எதிரியின் எல்லைக்குள் ரடார்கள்னால கண்டுபிடிக்கப்படாமல் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட PTAE-7 அப்படிங்கிற 2 டர்போஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. கேட் சிஸ்டத்துல மதர்ஷிப்பா செயல்படும் தேஜஸ் விமானத்தில இருந்து 2 முதல் 4 கேட்ஸ் வாரியர் லாயல் விங்மேன் ட்ரோன்களை கட்டுப்படுத்த முடியும். தேஜஸ் விமானத்தை 150 கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தி கொண்டு இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரியின் எல்லைக்குள் தாக்குதல் நடத்த முடியும். கேட்ஸ் வாரியர் லாயல் விங்மேன் ட்ரோன் 9.2 மீட்டர் நீளமும் 5.8 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த லாயல் விங்மேன் ட்ரோன்னால அதிகபட்சமா 2100 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோனால மாக் 0.9 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். கேட்ஸ் ட்ரோனோட காம்பாக்ட் ரேஞ்ச் 700 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு விமானத்தால் எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால அதிகபட்சமா 1500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த லாயல் விங்மேன் ட்ரோன்ல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ் ட்ரோனோட உள்பகுதியிலையும் 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ் ட்ரோனோட வெளிப்புறத்திலையும் இருக்கு. இந்த 4 ஹார்ட் பாயிண்ட்ஸை
முறையை பயன்படுத்தி 600 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த லாயல் விங்மேன் ட்ரோன்னால ஆஸ்ராம் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த மிசைல்கள்னால 10 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று அதிகபட்சமா 25 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். மாக் 3 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். அடுத்து இந்த லாயல் விங்மேன் ட்ரோன்ல பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், லாய்டரிங் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களையும் எடுத்து செல்ல முடியும். DRDO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் அப்படிங்கிற பிரிசிஷன் கைடட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் கிளைட் பாமையும் இந்த லாயல் விங்மேன் ட்ரோனால எடுத்து செல்ல முடியும். இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்கள் பிரத்யேகமா எதிரிகளின் விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான தளங்களை தாக்குவதற்காக DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த கிளைட் பாம்னால 80 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான தளங்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து HAL டெவலப் செய்து வரும் காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துல கேட்ஸ் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் பயன்படுத்தப்படுது. இந்த ட்ரோன் 600 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட PTAE 7 அப்படிங்கிற ஒரு டர்போஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. கேட்ஸ் ஹண்டர் ட்ரோனை மதர்ஷிப்பா செயல்படும் தேஜஸ் விமானத்துல இருந்து லான்ச் செய்தவுடன் எப்படி ஒரு ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல் டார்கெட்டை நோக்கி பயணிக்குமோ அதே போன்று இந்த ட்ரோனும் பயணிக்கும். இந்த கேட்ஸ் ஹண்டர் ட்ரோன்ல 250 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்கள் இல்லனா கிளஸ்டர் யூனிட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஹண்டர் ட்ரோன்னால 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். கேட்ஸ் ஹண்டர் ட்ரோனை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மற்றும் டெரைன் கவுண்டர் மேட்சிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. இந்த கேட்ஸ் ஹண்டர் ட்ரோன் இலக்கை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுது மதர்ஷிப்பா செயல்படும் தேஜஸ் விமானத்திலிருந்து இந்த ட்ரோன்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். கேட்ஸ் ஹண்டர் ட்ரோனை ஒரு சூசைடல் ட்ரோனாகவும் பயன்படுத்த முடியும். தேவைப்பட்டால் அந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய பாராசூட்டை பயன்படுத்தி ரெக்கவரும் செய்ய முடியும். கேட் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மூன்றாவது ட்ரோன் கேட்ஸ் ஆல்பா. இந்த கேட்ஸ் ஆல்பா ட்ரோன் லாய்டரிங் யூனிட்ஸை எடுத்து செல்லும் ஒரு கண்டெய்னர். கேட்ஸ் ஆல்பா ட்ரோன்ல 30க்கும் மேற்பட்ட லாய்டரிங் யூனிட்ஸை எடுத்து செல்ல முடியும். கேட்ஸ் ஆல்பா ட்ரோனை மதர்ஷிப்பா செயல்படும் தேஜஸ் விமானத்திலிருந்து லான்ச் செய்தவுடன் இந்த ட்ரோன்னால 100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். கேட்ஸ் ஆல்பா ட்ரோன் டார்கெட்டுக்கு அருகில் சென்றவுடன் ஆல்பா ட்ரோன்ல இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட லாய்டரிங் யூனிட் தன்னிச்சையாகவே டார்கெட்டை நோக்கி பயணிக்க தொடங்கும். கேட்ஸ் ஆல்பால இருந்து வெளிவரும் லாய்டரிங் யூனிட்ஸ் 1 இருந்து 2 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் ஃபோல்டபிள் விங்ஸ் கொண்டது. ஆல்பா ட்ரோனோட கண்டெய்னர்ல இருந்து வெளிவந்ததும் இந்த லாய்டரிங் யூனிட்ஸோட ரெக்கைகள் தன்னிச்சையாகவே விரிந்து டார்கெட்டை நோக்கி பயணிக்க தொடங்கும். ஆல்பா ட்ரோன்ல இருந்து வெளிவரும் லாய்டரிங் யூனிட்ஸ்னால 25 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று 5 முதல் 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த கேட்ஸ் ஆல்பா ட்ரோனை இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள பல்வேறு விதமான விமானங்கள்ல பயன்படுத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாக்வார் விமானங்கள்னால 24 லாய்டரிங் யூனிட்ஸை எடுத்து செல்ல முடியும். அதுவே Su-30 MKI போர் விமானங்கள்னால 30 முதல் 40 லாய்டரிங் யூனிட்ஸை எடுத்து செல்ல முடியும். கேட்ஸ் ஆல்பா சிஸ்டத்தை US ஏர்ஃபோர்ஸ் ரிசர்ச் லேபரட்டரி, நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி, HAL போன்ற நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. கேட் சிஸ்டத்துல 4வதா பயன்படுத்தப்படும் ட்ரோன் கேட்ஸ் இன்ஃபினிட்டி. இந்த ட்ரோனை நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் 2017 வருடமே டெவலப் செஞ்சிட்டாங்க. இந்த ட்ரோனை பார்வையிட்ட போயிங் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்த ட்ரோனோட செயல்திறன் மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்ஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஒரு ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட். இந்த சூடோ சேட்டலைட்டுகள் எதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னா ஒரு யுத்த நேரத்துல எதிரிகள் ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை பயன்படுத்தி நமது சேட்டலைட்டுகளை தாக்கி அழிச்சிருவாங்க. அந்த சூழ்நிலையில கேட்ஸ் இன்ஃபினிட்டி சூடோ சேட்டலைட்டை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் உளவு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம விமானங்கள், அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்கள், அட்டானமஸ் ரோபாட்ஸ் போன்றவற்றை சேட்டலைட் உதவியின்றி இந்த கேட்ஸ் இன்ஃபினிட்டி
இன்ஃபினிட்டி ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட்டை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியும். கேட்ஸ் இன்ஃபினிட்டி சூடோ சேட்டலைட்னால 70,000 அடி உயரத்துல தொடர்ந்து 3 மாதங்கள் பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால 500 கிலோகிராம் எடை கொண்ட டெரைன் மேப்பிங் கேமரா போன்ற பேலோடுகளை சுமந்து செல்ல முடியும். கேட்ஸ் இன்ஃபினிட்டி ட்ரோன் முழுக்க முழுக்க சோலார் பவரை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ட்ரோன். கேட்ஸ் இன்ஃபினிட்டி ட்ரோனை உருவாக்குறதுக்கு இந்திய அரசாங்கம் 700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இந்த ட்ரோன் 2024 வருடத்துக்குள் டெவலப் செய்யப்பட உள்ளது. இந்த ட்ரோன்களால் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க முடியும். கேட்ஸ் இன்ஃபினிட்டி ட்ரோன்களை பயன்படுத்தி யுத்த களத்துல நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் செய்ய முடியும். ஒரு உளவு சேட்டலைட் அப்படிங்கிறது பூமியை சுற்றி கொண்டிருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டுமே யுத்தம் நடக்கக்கூடிய பகுதியை உளவு பார்க்க முடியும். ஆனா இந்த கேட்ஸ் இன்ஃபினிட்டி சூடோ சேட்டலைட்டை பயன்படுத்தி 24 மணி நேரமும் யுத்த களத்தை கண்காணிக்க முடியும். இந்த சூடோ சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி எதிரிகள் தங்களுடைய படைகளை எந்த இடத்துக்கு நகர்த்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மானிட்டர் செய்ய முடியும். அதே போன்று எதிரிகளுடைய பங்கர்கள், ஆயுத கிடங்குகள் போன்ற டார்கெட்டுகள் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடித்து தாக்குதலும் நடத்த முடியும். இது போன்ற பலவிதமான அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்தியா டெவலப் செய்து வரும் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துல இருக்கு. இதன் காரணமாக தான் இந்திய கடற்படை டெட்பர்ஃப் விமானத்தோடு இணைத்து பயன்படுத்தும் ஒரு லாயல் விங்மேன் ட்ரோன் தங்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கடற்படை என்ன சொல்றாங்கன்னா, HAL நிறுவனம் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துக்கு தேவையான பெரும்பாலான சிஸ்டங்களை டெவலப் செய்த பிறகு தாங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல இணைய இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. விமானப்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் லாயல் விங்மேன் ட்ரோன்ல சில மாற்றங்களை செய்தாலே விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயங்கக்கூடிய லாயல் விங்மேன் ட்ரோன்களை உருவாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயங்கக்கூடிய லாயல் விங்மேன் ட்ரோன்களோட அண்டர் கேரேஜ்கள் அதிக சக்தி கொண்டதா உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரோன்கள்ல பயன்படுத்தப்படும் லேண்டிங் கியர்களும் அதிக சக்தி கொண்டதா மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைக்கப்படும் பட்சத்துல டெட்பர்ஃப் விமானத்தை மதர்ஷிப்பா பயன்படுத்தி கடற்படையால் HAL தயாரிக்கும் லாயல் விங்மேன் ட்ரோனை பயன்படுத்த முடியும். இந்தியா டெவலப் செய்து வரும் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் போன்றே உலகின் பல நாடுகள் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல லாயல் விங்மேன் ட்ரோன்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. பார்க்கலாம் இந்தியா எவ்வளவு விரைவா இந்த சிஸ்டங்களை டெவலப் செய்து இந்திய படையில் இணைக்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.